இன்றைக்கி மார்கழி மாதத்தோட டே 14 கொண்டு தாங்க போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேன். என்கிட்ட வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களோட ஸ்டோரி அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்றைக்கி என்ன அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இப்போ இருக்கிறது வந்து சென்னை. பட் நேட்டிவ் வந்துட்டு ஒரு வில்லேஜ் தாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்டோட ஒர்க்குக்காக தான் இங்கே வந்து இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட அம்மா ஃபேமிலியும் அவங்களோட மாமியார் ஃபேமிலியும் வந்துட்டு ஒரே பிளேஸில் தாங்க இருக்குதாம். ஸோ இங்கேருந்து வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அம்மா வீட்டில் கொஞ்சம் மாமியார் வீட்டில் கொஞ்சம் அப்படின்ட்டு மாறி மாறி தான் இருக்கிறாங்களாம். ஆனால் வந்து மாமியார் வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களாம். அங்கே வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி பத்தலையாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தாங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு இங்கேருந்து ஊருக்கு போகும்போது அவங்க அம்மா கூட கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தானங்க எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்பட்டு போவாங்க. இதை வந்து மாமியார் வீட்டில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்தால் அங்கேயே தான் போகிறா, அவங்க அம்மா வீட்டிலே தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இதை என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போகவே இல்லைன்னா தாங்க பிரச்சனை. அவங்க தான் அங்கேயும் போகிறாங்க இங்கேயும் போகிறாங்களங்க. இதில் என்னங்க தப்பு? இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து தப்பு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.